ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது குண்டு வீச தேவையில்லை. கடலுக்கடியில் செல்லும் ஒரு மெல்லிய கண்ணாடி இழையை வெட்டினால் போதும், அந்த தேசமே இருண்ட காரத்திற்குச் சென்றுவிடும். வணக்கம், நான் உங்கள் ஏகே. வாங்க, எங்கூட சேர்ந்து நீங்களும் யோசிங்க. இது திங்க் வித் ஏகே. இன்று 2026இல் இது வெறும் ஹாலிவுட் படக்காட்சி அல்ல, நாம் கண்முன்னே சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிதர்சனமான அச்சுறுத்தல். குறிப்பாக உலக வரைபடத்தில் ஒரு சிறிய சுருக்கமாக தெரியும் ஹார்முஸ் நீரிணை இன்று உலக இணையத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு வெடிமருந்து பெட்டியாக மாறியிருக்கிறது. இது நிஜமான தாக்குதலா அல்லது ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபத்தா? இங்கேதான் நாம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும். 2026இன் அரசியல் சூழலில் எதுவுமே சாத்தியம். ஈரானை உலக நாடுகளின் முன்னால் குற்றவாளியாக நிறுத்த வேறொரு நாடு செய்யும் ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷனா அல்லது நேரடி தாக்குதலா என்ற மர்மம் நீடிக்கிறது. நவீன போர்க்களத்தில் யார் தாக்கினார்கள் என்று தெரிவதற்கு முன்பே ஒரு நாட்டின் வங்கி சேவைகள் முதல் மின்சார கட்டமைப்பு வரை அனைத்தும் முடங்கிவிடும். இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே நிலவரம் கையை மீறி போய்க் கொண்டிருக்கிறது என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. ஈரான் வங்கி முடக்கம். ஈரானின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பேங்க் செப்பாவின் தரவு மையம் சமீபத்தில் மார்ச் 11, 2026இல் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானது. இதனால் இராணுவ வீரர்களின் சம்பளம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. UAEயில் டிஜிட்டல் பாதிப்பு. மார்ச் மாத தொடக்கத்தில் அமீரகத்தில் உள்ள அமேசான் வெப் சர்வீசஸ் தரவு மையங்கள் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் சைபர் தாக்குதல்களால் FAB ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க், எமிரேட்ஸ் NBD மற்றும் ADCB போன்ற முன்னணி வங்கிகளின் மொபைல் செயலிகள் செயலிழந்தன. சர்வதேச வங்கிகள் வெளியேற்றம். பாதுகாப்பு கருதி சிட்டி மற்றும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் போன்ற உலகளாவிய வங்கிகள் துபாயில் உள்ள தங்கள் அலுவலகங்களை காலி செய்துவிட்டு ஊழியர்களை வீட்டிலிருந்து பணிபுரிய அறிவுறுத்தியுள்ளன. ஒரு கற்பனை, இணையம் துண்டிக்கப்பட்டால் அடுத்த 24 மணி நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹார்முஸ் நீரிணையில் கேபிள்கள் துண்டிக்கப்படுகிறது. அடுத்த சில நிமிடங்களில் முதல் 1 மணி நேரம் உங்கள் போனில் சிக்னல் இருக்கும், ஆனால் வாட்ஸ்அப், யூடியூப் வேலை செய்யாது. ஏதோ சர்வர் டவுன் என்று நினைப்பீர்கள். 3வது மணி நேரம் இலங்கையில் உள்ள ATM மிஷின்கள் வேலை செய்யாது. சூப்பர் மார்க்கெட்டில் கார்டு அல்லது QR மூலம் பணம் செலுத்த முடியாது. கையில் காசில்லாதவர்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் தவிப்பார்கள். 12வது மணி நேரம் மருத்துவமனைகளில் ஆன்லைன் தரவுகள் கிடைக்காததால் அவசர சிகிச்சைகள் பாதிக்கப்படலாம். மொத்த தேசமும் ஒரு விதமான டிஜிட்டல் இருளில் மூழ்கும். ஒரு தீவு நாடான இலங்கையின் ஒட்டுமொத்த டிஜிட்டல் வாழ்வாதாரமும் இந்த மத்திய கிழக்கு வழித்தடத்தையே நம்பியுள்ளது. 2008இல் எகிப்து அருகே ஏற்பட்ட கேபிள் சேதம் நமக்கு ஒரு பாடம். இன்று நமது அன்றாட வாழ்க்கை 100% இணையத்தை சார்ந்திருக்கிறது. ஒரு சிறிய வெட்டு நம்மை தெருவில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். தப்பிக்க வழியே இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. கூகுள், மெட்டா போன்ற நிறுவனங்கள் ஆப்பிரிக்காவை சுற்றியும் பசிபிக் வழியாகவும் மாற்றுப் பாதைகளை உருவாக்கி வருகின்றன. மேலும் ஸ்டார்லிங்க் போன்ற செயற்கைக்கோள் இணையம் இக்கட்டான நேரத்தில் நமக்கு கை கொடுக்கலாம். ஆனாலும் 100% பாதுகாப்பு என்பது இப்போதைக்கு ஒரு சவாலே. தொழில்நுட்பம் நம்மை எவ்வளவு வலிமையாக்கியதோ அவ்வளவு பலவீனமாகவும் மாற்றியுள்ளது. ஒரு மெல்லிய கண்ணாடி இழை அறுபட்டால் வல்லரசுகளே மண்டியிடும் என்பதுதான் இன்றைய கசப்பான உண்மை. அமைதி நிலவினால் மட்டுமே நாம் கனெக்டடாக இருக்க முடியும். ஒருவேளை நாளை காலையில் இணையம் இல்லை என்றால் நீங்கள் முதலில் செய்யும் காரியம் என்னவாக இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. சிந்திப்போம், செயல்படுவோம். என்றும் அன்புடன், ஏகே.